அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். நம்ம இந்த பகுதியில் மனசை பற்றி பார்க்கலாம். இந்திய தத்துவத்தின்படி மனசை பற்றி சித்தர்கள் மகான்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, யார் முழுமையான மனிதன், யார் ஒரு கம்ப்ளீட்டர் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. சில பேர் ஞானம் அடைந்த மனிதன் தான் முழுமையான மனிதன் சொல்லுவாங்க. ஆனால் மகான்கள் என்ன சொல்லுவாங்க, குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கு மனக்கட்டுப்பாடு இருக்கோ அவன் தான் முழுமையான மனிதன். ஸோ இந்த மனக்கட்டுப்பாடை நேரடியாக நம்ம கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தாலும் மனம் அடங்கவே அடங்காது. மனசை தூய்மைப்படுத்தின பிறகு தான் மனக்கட்டுப்பாட்டுக்குள்ளே போகணும். மனம் பல நிலைகளில் இருக்கும். மிக முக்கியமாக 5 நிலையாக அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, முதல் நிலை குழந்தை நிலை. அது எப்படி இருக்குன்னா, தொடர்பில்லாத எண்ணங்களாக இருக்கும். எப்படின்னா, இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்றேன். நான் டிஃபன் சாப்பிடும்போது என்னோடய வேலையை பற்றி நினைக்கிறேன். வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது நான் வேறு ஒரு விஷயத்த நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ தொடர்பில்லாத எண்ணங்கள். இதை நம்ம அவேர்னஸோடு நம்ம கவனித்தாதான் நம்மளால் இதை எப்படி தொடர்பில்லாத எண்ணங்கள் வருது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மனதோட குழந்தை நிலைன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சிறுவர்கள் நிலையம். அது என்னென்னா, மறந்து போகிறது. ஒரு விஷயம் வச்சேன், டக்குன்னு மறந்துட்டேன். ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அதே மாதிரி சுறுசுறுப்பாக சின்ன பசங்க எப்படி துருன்னு ஓடிக்கிட்டே அங்கே எங்கே இருப்பாங்களோ அதே மாதிரி மனசும் அப்படி தான். ஒரு இடத்துல நிலையாக இல்லாமல் பல இடத்துல அப்படியே ஓடிக்கிட்டே ஸ்கேட்டராக இருக்கும். ரொம்ப டீவியேஷன் அதிகமாக இருக்கும். அந்த தன்மையில் இருக்கிற மனசை சிறுவர்கள் மனநிலையாக கொண்டு வந்தாங்க. மூணாவது என்ன, இளைஞர்களோட மனநிலை. அதாவது எப்படின்னா, குழப்பத்திலே இருக்குமா அந்த மைண்டு. பார்த்திங்கன்னா, இதை சூஸ் பண்ணுறதா அதை சூஸ் பண்ணுறதா, இல்லை எந்த வழியில் போகிறது, அந்த மாதிரி ஒரு குழப்பத்திலே இருக்கும். ஒரு முடிவு எடுக்க தெரியாது. ஒரு விஷயத்தை போஸ்ட்மான் பண்ணிக்கிட்டே போகும். சோம்பேறியாக இருக்கும். இது எல்லாமே இளைஞர்களோட மனநிலை. அது வயசு தகுந்தபடி பிரிக்கலை, அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. நீங்கள் உடனே நினச்சி குழந்தையாக இருந்தால் இப்படி தான் இருக்கும், இளைஞனாக இருந்தாலும் அப்படி கிடையாது. இந்த 5 நிலைகளும் நமக்குள்ள ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் லெவலில் இருக்க தான் செய்யும். அதே போல் இளைஞர் நிலைக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, வளர்ந்த மனிதனோட நிலை. அது எப்படி இருக்குன்னா, பக்குவ நிலையில் இருக்குமா. எது உண்மை எது பொய் பிரித்து அறிகிற ஒரு பக்குவமான நிலைக்கு எடுத்துகிட்டு வரும். இந்த வழியில் நம்ம போகணும், இந்த வழியில் போகக்கூடாதுன்னு ஒரு தெளிவு இருக்கும். அதுதான் பக்குவமான நிலை. அதுக்கு அடுத்த நிலை தான் ரொம்ப முக்கியமான நிலை. அதுதான் மகான்கள் சொல்லப்பட்ட நிலை. அது எப்படின்னு இருக்குன்னா, ஒடுக்கப்பட்ட மனநிலையாக இருக்குமா. ஒடுக்கப்பட்ட மனநிலைங்கிறது அந்த மனம் அதிகமாக யோசிக்காது. எண்ணம் இல்லாத ஒரு நிலையிலே அந்த மனம் செயல்படும். அந்த நிலைக்காக தான் எல்லா மகான்களும் எல்லா ஆன்மீகவாதிகளும் முயற்சி செய்கிறாங்க, அந்த நிலையை அடையணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 5 நிலையும் ஒரு மனிதனுக்குள்ள கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சதவீதத்தை அடிப்படை ஏதாவது ஒன்று குறைவாக இருக்கும், ஏதாவது ஒன்று அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம எதை நோக்கி இந்த மனசை கொண்டு போகணும்னா, இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மனநிலை அதை நோக்கி தான் மனசை கொண்டு போகணும். மனசை கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் கொடுத்து தான் நம்ம அதை பயிற்சி பண்ணி தான் எடுத்துகிட்டு போக முடியும். சில பேர் நினைக்கலாம், நான் மனுஷனாக பிறந்ததாலேயே நான் மனிதனாக வாழ்வதற்கு உண்டான தகுதி வந்துட்டதா. அப்படி கிடையாது. வாழ்வது ஒரு கலை. அந்த கலையை யார் நல்லா பயிற்சி பண்ணி அதில் யார் மாஸ்டர் ஆனாங்களோ அவங்கக்கிட்ட அந்த கலையை நம்ம கற்றுக்கணும். அப்படி யார் இங்கே கற்றுத்தரா? குருமார்கள் கற்றுத்தருவாங்க, யோகிகள் கற்றுத்தருவாங்க. அதை தகுந்த குருவை நம்ம தேர்ந்தெடுத்து அவர்கள் காற்று நல்ல பாதையில் நம்ம மனசை செலுத்தணும். இன்னைக்கு கேட்கலாம், இன்றைக்கி யார் உண்மையான குருவாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது தவறான கேள்வி. நீங்கள் உண்மையான சீடனாக இருக்கீங்களா? அப்படி நீங்கள் உண்மையான சீடனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான குரு உங்கள் வாழ்க்கையில் சந்திப்பார். ஸோ ஒரு சீடன் தயாராகிட்டாவே அவனுக்கான குரு ரெடியாக இருப்பார். ஸோ உங்களை முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போது மனக்கட்டுப்பாடுன்னு சொல்லும்போது மன தூய்மையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். மன தூய்மை அடைஞ்ச பிறகு தான் மனக்கட்டுப்பாடு நமக்கு கைவசமாகும். அப்போ மன தூய்மைங்கிறது என்னது, எப்படி அதை தூய்மை பண்ணுறது, எப்படி அதுக்கு ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சால் தான் எப்படி தூய்மை பண்ணணும்னு நம்ம தெரியும். எப்படி அசுத்தமாகும்னா, பொறாமை எண்ணம், அதீதமான காமம், வெறுப்பு, கோபம், விரக்தி, அதே போல் மற்றவங்கள ஈகோவாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது, அகங்காரம், தெளிவில்லாத மனநிலை, இது எல்லாம் தான்
மனசை வந்து அசுத்தப்படுத்துது. சோம்பேறித்தனம் இது எல்லாமே வந்து மனசை வந்து ரொம்ப கீழ்நிலைக்கு கொண்டு போகுது. அப்போ அதை மேல் நோக்கி எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன மாதிரி முறைகள் நம்ம வந்து பின்பற்றோம்னா, அன்பாக இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, எல்லாரையும் அரவணைச்சி போகிறது, மற்றவங்களுக்கு கருத்துக்கு மரியாதை கொடுக்கறது, விட்டு கொடுத்து போகிறது, ஒரு தலைமை பண்பு அது நம்ம வளர்த்துக்கிறது, நாமளே முயற்சி பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல உயரத்தை கொண்டு வர்றது, விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மன சுத்தத்தை வந்து உண்டு பண்ணும். இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக போகணுன்னா தவ பயிற்சிகள் வந்து ரொம்ப சூப்பராக மன தூய்மையை வந்து ரொம்ப எளிமையாக கொண்டு வரும். அப்போ தகுந்த ஒரு குருவோட ஆலோசனையின் பேரில் அந்த தவ முறைகளை கற்றுக்கிட்டு நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா மனம் வந்து தூய்மை அடையும். சில பேர் கேட்பாங்க, மனம் ஏன் ஒரே நிலையில் இருக்கிறதில்ல? அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மனத்துக்கு வந்து ஒரே குணம் கிடையாது. அதுக்கு 3 விதமான குணங்கள் உண்டு. அதுதான் வந்து தாமச குணம், ரஜோகுணம், சத்துவ குணம். இந்த 3 குணங்களாக மனுஷங்களை பிரிக்கிறாங்க. எத்தனை கோடி பேர் இருந்தாலும் இந்த 3 விஷயத்தான் அவங்க பிரிச்சிடறாங்க. குணம்னா என்ன? அதுக்கான டெஃபினேஷன் என்ன? எண்ணம், சொல், செயல். இது எப்படி ஒரு கிட்ட வெளிப்படுதோ அதுதான் அவனோட குணம், அவனோட அவன் கேரக்டர். அப்படி இருக்கிற கேரக்டர் 3ஆக பிரிச்சிருக்காங்க. இந்த சத்துவ குணம் என்ன பண்ணுன்னா இறை குணம்னுவாங்க. அதுதான் அன்பு, பொறுமை, விட்டு கொடுத்து போகிறது, அரவணைச்சு போகிறது, இது எல்லாமே சத்துவ குணம். தாமச குணம்ங்கிறது சோம்பேறித்தனம், எதையுமே வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று வந்து ராஜச குணம்ங்கிறது தன்முனைப்பு, நான் தான் இதை செஞ்சேன், என்னால் தான் இந்த காரியமாச்சு, நான் மட்டும்தான் வந்து உயர்ந்த மனிதன், அப்படி ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்களே அவங்க வந்து ராஜசி. ஸோ 3 விதமான நிலைகளில் மனம் வந்து அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து ஒரே நிலையில் அது இருக்கிறதில்ல. அப்போ மனசை வந்து நம்ம எந்த நிலைக்கு உயர்த்தணும்னா நம்ம சத்துவ நிலைக்கு தான் உயர்த்தணும். அந்த 3 குணங்களில் அது எப்படி பண்ணணும்னா, முதல்ல எடுத்தோடனே அந்த சத்துவ குணத்துக்கு அது வந்து போயிடாது. இந்த தாமச குணம் இருக்குல்ல, தாமச குணத்தை முதல்ல ராஜச குணமாக மாற்றும், ராஜச குணத்தை சத்துவ குணமாக மாற்றணும். இதுதான் அதுக்கான ப்ரொசீஜர். இப்போ வந்து அந்த தாமச குணம் எப்படி ரஜோகுணமாக மாற்றுறதுனா உடல் பயிற்சி, பிராணாயாமம். இந்த 2ம் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் உடலில் இருக்க சோம்பேறித்தனம் தானாகவே போயிடும். அப்போ இந்த தாமச குணத்தை ரஜோகுணமாக மாற்றின பிறகு அப்புறம் தவம் பண்ணலாம். தவம் பண்ண என்ன தான்கிற அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அந்த சத்துவ குணத்தை நம்ம அடைய முடியும். இப்படி தான் மனதை வந்து ஒருநிலைப்படுத்த முடியும். மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு முன்னாடி மனசை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். மனசை வந்து எப்படியெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா ஏற்புடைமை, அக்செப்டன்ஸ். நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோமோ அதை முதல்ல நம்ம ஏற்றுக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் நாம் தான் காரணம், முதல்ல அந்த தெளிவு வரணும். யாரையும் நம்ம வந்து ப்ளேம் சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு இதை செய்யலை, செஞ்சுருந்தா நான் பெரிய ஆளாக வந்திருப்பேன், என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலை, யாருமே ஒன்று எனக்கு கை கொடுத்து உதவலை அப்படின்னு இந்த சமுதாயத்து மேலே எந்த ஒரு குறையும் சொல்லாமல் நான் எந்த நிலையில் இருக்கணும் அதுக்காக நான் தாங்கிற ஒரு உணர்வு வந்தால் தான் மனசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் நாமளே நம்மளோட வாழ்க்கையை உயர்வதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிச்சி ஒழுக்கத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணணும். ஏன்னா ஒழுக்கமில்லாதவனின் தவம் ஓர் ஆயுள் எனினும் வீண். அப்போ என்ன சொல்லவன்னா, நீ ஒழுக்கத்தோடு இருந்தால் போதும், யாருக்கிட்டேயும் போய் நிற்க வேணாம். இது யாருக்கிட்டேயும் போய் நிற்க வேணாங்கிறது என்னென்னா, தேவையில்லாத மனுஷங்கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் போடுறது அதெல்லாம் ஒரு அவசியமே கிடையாது. இந்த ஒழுக்கத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒழுக்கம்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும்ல. எண்ணம், சொல், செயல், இந்த 3மே சுத்தமாக வச்சுருக்கணும். நல்லதையே யோசிக்கணும், நல்லதையே பேசணும், நல்ல செயல்களை செய்யணும். இந்த 3 விஷயந்தான் ஒழுக்கம். இதை வந்து தொடர்ந்து பண்ணாவே மனம் வந்து இயல்பாகவே கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். மனிதன் வந்து முழுமை அடைவான். நன்றி, வணக்கம்.